ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டவே. ஊழியர் குடும்பத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களையும் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் தேவ ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம் கூட கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து பேசுவது நான் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்ற வார்த்தையின் பிரகாரம் இயேசுவே தகப்பனே உங்க மகிமை, உங்க வல்லமை, உங்க பிரசனம் இந்த பிள்ளைகளுக்கு, இந்த சபைக்கு, இந்த பெண்களுக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுக்க சித்தமா இருக்கிறார். இந்த பெண்கள் முகாமை இந்த வருடத்துல இவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக இவர்களுக்கான வார்த்தை கர்த்தர் நீர் இவருடைய இருதயத்துல பேசணும்ப்பா. இவருடைய இருதயம் செம்மையாய், இவருடைய இருதயம் நன்மையாய் அப்பா நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையாய் முளைத்து என் தேவன் பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. உங்க மகிமையில எங்களெல்லாம் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த நாளையும் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வசனத்தை நான் சொல்றேன். அதற்கு முன்பாக நான் இந்த இடத்துல இருக்கும்போது இதற்கு முன்னால் ஒரு பெண்கள் முகாமுக்கு வந்திருந்தேன். அப்போ உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ண அந்த வசனம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இருக்காது, ஏன்னா பல வருஷங்கள் ஆயிட்டு. சரியா? சரி. ஆனால் வசனங்களை என்ன பண்ணணும்னா ஞாபகப்படுத்தி நீங்கள் எழுதி வச்சு அதை நீங்கள் பார்க்கும்போது தான் அது நம்மளோட வாழ்க்கையில் கிரியேச்சு. அல்லேலூயா. நல்ல பென்னு பேப்பர் இருந்ததுன்னா எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான வார்த்தை ரூத் எழுதின புஸ்தகம், ரூத்தின் சரித்திரம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஆமென். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லுகிற வார்த்தை, மகளே நீ பயப்படாதே. ஆமென். பயம் நிறைந்து இருக்கிற சூழ்நிலை தேவன் கொடுக்கிறார். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை நிமித்தம் தேவன் உங்களோடு பேசுவாராக. இப்பொழுது மகளே, அல்லேலூயா. இந்த மகளே என்கிற வார்த்தை நம்மளை கர்த்தர் அங்கீகரிக்கிறதற்கு அடையாளம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மகளாக அவர் அங்கீகரித்திருக்கிறார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 6:16 வசனத்திலே கடைசி பகுதியில நீங்க எடுத்து வாசிப்பீங்களானால், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 6:18 வாசிங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். இதற்கு என்ன அர்த்தம்? குமாரர் குமாரத்திகள்னா மகள். அல்லேலூயா. குமாரத்தி என்றால் மகள். தேவன் சொல்றாரு, நீங்களே நான் வாழும் ஆலயம், நீங்கள் என் ஆலயமா இருக்கிறீர்களே, நீங்க யார்? என்னுடைய குமாரத்திகள் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிற நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று
கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். அப்போ கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. மகளே, இப்பொழுது மகளே என்று சொல்லி, இந்த மகளே என்கிற வார்த்தைக்கு எவ்வளவு பிளஸ் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமென். நீங்க உங்க பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு பராமரிக்கிறீங்க, எவ்வளவு பாதுகாக்கிறீங்க, எவ்வளவு தேவைகளை சந்தித்து கொடுக்கிறீங்க. ஏன்? என்னுடைய மகள். அல்லேலூயா. என்னுடைய மகள். ஏன்னா நான் வேதனை, கற்ப வேதனைப்பட்டு இருக்கிறேன், நான் சுமந்து இருக்கிறேன், நான் பாதுகாக்கிறேன். என்னுடைய எல்லா மகளுக்கு தான். அல்லேலூயா. என் மகனுக்கு தான். மகள் ரெண்டாவது தான், ஆனா என்னது மகனுக்கு. ஆனா இயேசுவா சொல்றாரு, இப்பொழுது மகளே என்று நம்மளை அழைக்கிறார். அல்லேலூயா. புத்திர சுவிகாரத்தின் ஆவியே. அவர் அங்க வசனத்துல குறிப்பிட்டிருக்கலாம், குமாரரே நீங்கள் என்னது எனக்கு குமாரரா இருக்கிறீர்கள், இல்ல குமாரத்திகளாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை முன்வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. மகளே நீ பயப்படாதே. ஆமென். மகளே நீ பயப்படாதே. கர்த்தர் மகளாய் தெரிந்து கொண்ட அவருடைய கையில இருக்கிற பிள்ளைக்கு முதல்ல என்ன வரக்கூடாது? பயம் வரக்கூடாது. அல்லேலூயா. பயப்படாதே. கர்த்தர் தெளிவாக சொல்றாரு, மகளே நீ பயப்படாதே. பயத்துல இருந்து நமக்குள்ள நிறைய போராட்டம் வரும். ஆமென். பயத்தினால் பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ண சில மனிதர்களை நம்ம பார்க்க போறோம். சரி, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அதே போல ஆதியாகமம் 21:17 எடுத்து வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஏசாயா 41:10 எடுத்து வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. புலம்பல் 3:57, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். அல்லேலூயா. லூக்கா 1:30 இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 1:30 இப்படியாக சொல்லுகிறது, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்ற. அப்படி அநேக வசனங்கள் எதை குறித்து இருக்கிறது? நீ பயப்படாதே. அல்லேலூயா. நீ பயப்படாதே என்று சொல்லி அநேக வார்த்தைகள் வேதத்துல எல்லாம் பெரிய ஆபிரகாம்ல இருந்து யோவான் பத்மதீவுல இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தை என்னது? நீ பயப்படாதே. அல்லேலூயா. ஏன்னா குமாரனும் குமாரத்தியுமாய் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற, முதலாவது நீ என்ன பண்ணாத? பயப்படாது. அல்லேலூயா. இந்த பயத்தை கர்த்தர் நம்மளிருந்து தூக்கி எறிய விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் பயம் எல்லாருக்கும் வரும் தானே? பயம் எல்லாருக்குமே வரும். எதை பார்த்தாலும் பயம் வரும். சின்ன பிள்ளையிலே என்ன ஆரம்பிச்சிடும்? பயம் ஆரம்பிச்சிடும். சின்ன பிள்ளைங்களை பார்த்து அவங்களுக்கு காய்ச்சல் வந்தாலும் என்ன வந்தாலும் நமக்கு பயம் வந்துடும். அல்லேலூயா. இந்த பயம் நம்ம கூடயே பிறந்தது. பயம் இல்லாம என்னால இருக்க முடியாது. அந்த பயம்ங்கிறது எல்லாரும் கூட இருக்கிற ஒரு ப்ராசஸ். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத. அல்லேலூயா. நீ எதையுமே நோக்கி பார்த்து பயப்படாது. நீ பயப்பட வேண்டும் என்றால் தேவாதி தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்பதை நினைத்து பயப்பட வேண்டும். அல்லேலூயா. வேற காரியங்களை குறித்து பயப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்கவே கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அதான் தேவன் ஆணித்தரமா சொல்ற, மகளே நீ பயப்படாது. அல்லேலூயா. நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். நம்ம இந்த வேதத்துல இருந்து இதுவரைக்கும் பார்த்தது ஒரு இன்ட்ரடக்ஷன். அல்லேலூயா. இப்ப பார்க்க போறோம் சில 2 பெண்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த நாளில் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. வேதத்திலிருந்து 2 பெண்கள், அதிலே பயத்தினாலே தன்னுடைய வழியிலே அவள் அடைந்ததான கிரியைகளையும் பயத்தை போக்க தேவனிடத்தில் அண்டின ஒரு பெண்ணின் வழியை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட
பயத்தை சந்திப்பதனால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பயம் இருந்ததுனால மேற்கொண்ட பெண்ணை அதை மேற்கொள்ள முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையில இழப்புகளை சந்தித்த அந்த பெண்ணை குறித்து முதலாக நாம் பார்ப்போம். ரூத் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் ரூத்தை பத்தி தெரியும்ல, ரூத்தை பத்தி தெரியும்ல. ஆனா நம்ம இன்னைக்கு ரூத்தை பத்தி பார்க்க போறது இல்லை. அல்லேலூயா. ஏன்னா பெண்கள்னாலே என்னதுதான்? ரூத்து தான் அடையாளம். அல்லேலூயா. ரூத் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம், நகோமி எப்படி நாம் இருக்கக்கூடாது என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. நம்ம புதிய விதமாக ஆவியான நடத்துற பிரகாரமாக கர்த்தர்களை நடத்தி போவார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன பண்ணா, மனைவியோடு கூட தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் மனைவியோடு கூட 2 குமாரோடு கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அல்லேலூயா. இந்த மோவாப் தேசத்தை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அது விக்கிரங்கள் நிறைந்த இடம். அதே நேரத்தில் அவனுடைய தேசம், அவனுடைய சொந்த தேசம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பெத்லெகேம். அல்லேலூயா. அவன் பெத்லெகேம் ஊரான். இந்த பெத்லெகேமை குறித்து பார்த்தீங்கன்னா அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு தேசமாக முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதமான தேசத்துல பஞ்சம் வந்தது நிமித்தம் அந்த ஊர்ல இருந்து தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையும் காக்கும்படியாக இந்த பெத்லெகேம் ஊரானாகிய அவன் என்ன பண்றான்? கடந்து போறான். நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்து வாசிங்க. எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய லேவியன். அல்லேலூயா. யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய லேவியன். இந்த பெத்லெகேம் ஊரானாகிய இருந்த லேவியன், லேவியன்னா ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவர்கள், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். சரியா? அப்ப அந்த லேவியன் பெத்லெகேம் ஊராரில் இருந்து அநேகர் என்ன பண்ணாரு? இயேசுக்காக எழுப்புனாங்க. இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவே பெத்லெகேம் ஊர்ல தான் என்ன பண்ணாரு? அங்கிருந்து நாசரேத் இங்க பெத்லெகேம்ல பிறந்தார். அப்ப பெத்லெகேமுக்கு ஒரு பெரிய மதிப்புண்டு. அந்த பெத்லெகேம் தேவன் அங்கீகரிக்கிற ஒரு இடம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். அந்த இடத்துல என்ன வந்தது? பஞ்சம் வந்தது. அல்லேலூயா. பெத்லெகேம்ல பஞ்சம் வந்துட்டு, இப்போ பஞ்சம் வந்த உடனே எல்லாருக்கும் என்ன தோணும்? பஞ்சம் வந்துடுச்சு. பஞ்சம்னா என்னது? சொல்லுங்க. ஏன் பயந்த மாதிரி? சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது, வாழ வழியே இல்லாததுக்கு பேர் தானது பஞ்சம். இந்த பஞ்சம் வந்த உடனே அவனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. ஏன்னா அவன் குடும்ப தலைவனா இருக்கிறனால என்ன பண்ணன்னு தெரியாம மனைவியோடு பிள்ளைகளோடு பெத்லெகேம்ல இருந்து மோவாப்புக்கு போறார். அல்லேலூயா. பெத்லெகேம்ல இருந்து கர்த்தர் பெத்லெகேமை அவர் அங்கீகரித்திருக்கிறார். அது அவனுடைய தேசம். அங்கு அது பெத்லெகேம் என்பது அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்பட்டது. அங்கு லேவி கோத்திரத்தார் அங்கு இருக்கிறதான தேசம். அங்கிருந்து மோவாப் போறார். மோவாப் எப்படிப்பட்ட தேசம்? விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிற தேசம். அல்லேலூயா. அங்க அவங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது, அவங்களுக்கு பாவ கிரியைகளுக்கு கட்டுப்பாடு இல்லை. இப்படி எல்லாம் நிறைந்திருக்கிற அந்த தேசத்துக்கு பிள்ளைகளோடு கூட அவர் எதுக்காக போகிறார்? உயிர் பிழைப்பதற்காக. அல்லேலூயா. பஞ்சம் இருந்தா, வறுமை வந்தா பயம் வந்துரும், கஷ்டம் வந்தோடனே பயம் வந்துரும், பணம் இல்லைன்னா பயம் வந்துரும், எல்லாம் வருதுன்னா கூடவே என்ன வரும்? பயம் வந்துருது. அல்லேலூயா. இந்த பயம் வரும்போது அவர் எங்க? மோவாப்புக்கு தப்பிச்சு போகிறார். அல்லேலூயா. பெத்லெகேமை விட்டு மோவாப்புக்கு போனது நிமித்தம் அந்த வசனங்களை பாருங்க. அவர்கள் அங்க போனதுனால உபாகமம் 7:3 இப்படி சொல்லப்பட்டிருக்குது. எடுத்து வாசிங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 3வது வசனம். அவர்களோடு சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாருக்கு கொள்ளாமலும் இருப்பாய். அல்லேலூயா. இது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறதான
கட்டளைகள் கற்பனைகள் கைக்கொள்ள வேண்டிய கிரியைகள். இந்த மோவாப் தேசத்திற்கு போகிறதுனால அவனுக்கு இருந்ததான நகோமியின் 2 புத்திரருக்கும் அங்க பெண் கொள்றாங்க. எங்க? பெத்லகேம் ஆசீர்வாதமான பட்டணம். இங்கிருந்து பஞ்சத்தினாலும் பயத்தினாலும் தன்னுடைய வறுமையை முன்வைத்து தேவனுடைய சித்தம் என்பதை அறியாதபடி தன்னுடைய இஷ்டப்படி போகிற அங்க மோவாப்ல போய் என்ன பண்ற? கட்டளையை அங்க முதல்ல மீறுறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பயத்தினால தேவனுடைய சித்தம் என்ன என்று அறியாதபடி இருந்து நீங்க எங்கேயாவது போகணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நமக்கு எங்க வந்துடும்? நம்ம எதை மீறிடுவோம்? கட்டளை மீறுவோம். அல்லேலூயா. அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரியாம இருந்ததா? இல்ல, அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் பெத்லகேம் ஊரான், அவன் லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவன். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும். ஆனா அவனுடைய பயம், ஆனா அவனுக்குள்ள இருந்ததான வறுமையின் சூழ்நிலை, அவனுடைய நெருக்கம், அவனுக்குள்ள இருந்த காரியம் அவன் கர்த்தருடைய கட்டளை மீறுவதற்கு காரணமாய் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்ற, நீ பயப்படாத. அல்லேலூயா. நீ பயந்தன்னா எல்லாமே தலைகீழா மாறும். அல்லேலூயா. பயப்படாத மகளே, நீ பயப்படாத. அல்லேலூயா. அதே போல அவங்க சம்பந்தம் கலந்து 2 குமாரருக்கு 2 குமாரத்தைய திருமணம் பண்றாங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? ரூத்துடைய நகோமியுடைய மருமகள் பெயர் என்ன? ரூத்து, ஓர்பால். அல்லேலூயா. ரூத்து ஓர்பால் தான் அவங்க மனைவி. சரியா?